அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மகரிஷி ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம வந்து அகத்தாய்வில் 5 கோஷங்கள் இன்னும் படிச்சிருக்கோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்தது வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அன்னமய கோஷத்துக்கு அவர் உணவு மட்டும் சொல்லலை, பொருள் பற்று அப்படின்னு சொன்னார். முதல்ல இந்த பொருள் மேலே இருக்கிற பற்றை நம்ம விடணும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தாலும் இந்த அன்னமய கோஷத்தில் அந்த பொருள் பற்று வருது. அதே மாதிரி இந்த பிராணமய கோஷத்தில் மக்கள் பற்று. இப்போ எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்க, நம்ம பேருங்க, நம்மளை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு பற்று அதிகமாக இருக்கும். பற்று வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து ஒரு அதீதமாக பின்பற்றக்கூடாது. அதாவது ஒரு எல்லையை நிறுத்திக்கணும், ஓரளவுக்கு தான் நம்ம அதில் பற்று இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மனோமய கோஷத்துக்கு அவர் சொன்ன விளக்கம் வந்து மகரிஷி வந்து தன்னை பிறரை துன்புறுத்தக்கூடாது, பிறர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது, பிறர் உயிரை கொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதையே தான் அவரும் சொன்னார். இவ்வளவு சொல்லிட்டு விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரும்போது விஞ்ஞானம்னா சயின்ஸில் அவர் வந்து விண்ணை பற்றி சொன்னார். விண் எப்படி பறந்து இருக்கோ அதே மாதிரி நமது மனதும் பறந்து இருக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் தரணும், அதாவது ஷேரிங் இருக்கணும், நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கணும், பொசசிவ்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது அதை பற்றி அவர் ரொம்பவே அழகாக சொன்னார். இப்படியே செஞ்ச அப்புறம் கடைசியில் அந்த ஆனந்தமய கோஷம் தானாகவே வரும். அதாவது நம்ம கடமையை நம்ம செய்வோம், பலனை எதிர்பார்க்க மாட்டோம். இதெல்லாம் படிக்கும்போது விட இப்போ இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போக முடியாது. வாழ்க்கையில் ஒரு நல்லபடியாக யாருக்கும் கொள்ளை இல்லாமல் இருக்கணுங்கிறது இந்த படிப்பினையெல்லாம் எனக்கு கொடுத்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் வசதி பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இணைந்து கொஞ்சம் கேட்குறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்கோர்ஸ் எல்லாரும் வேதாந்தத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அதையே எப்படி இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க முடியும் அப்படின்னு எனக்கு இந்த இதில் கேட்கும் போதெல்லாம் புரிஞ்சது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் விரிவான மனநிலை வந்தது. எல்லாரும் ஈக்குவல் தான், யாரும் உயர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஸோ இவ்வளோ நிறைய படிப்பினை எனக்கு தந்தது. அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியம் இது எனக்கு 78 வயசாகுது. இது எழுந்து பேசி நடந்து செய்ய முடியறதுன்னா இந்த உடற்பயிற்சியும் அந்த காயக்கல்பமும் தான் எனக்கு வந்து துணையாக இருந்தது. இன்னி வரைக்கும் நான் இதனால் செய்ய முடியாது, உடற்பயிற்சியும் சரி காயக்கல்பமும் சரி. அதனால அப்புறம் இந்த உணவில் கட்டுப்பாடு, வசதாக இருக்கும், வயசானா கொஞ்சம் 40 தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறியாமலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவும் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்துடுறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வேதாந்தி தத்துவங்களை எனக்கு பயன்பட்ட மாதிரி உங்களுக்கும் இப்பாதத்தில் இப்போ நடப்பு காலத்தில் கூட பயன்படும். அதை கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து பயிற்சி செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சவரைக்கும் மண்டபத்துக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் சில நாள் கூப்பிட்டு அதை பார்க்கும்போது மண்டபத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வேலை தான் இருக்குது, ஆனால் நமக்குன்னு ஒரு கொஞ்சம் டைமை நம்ம ஒதுக்கிட்டு தான் வரணும். எனக்கு கேட்டாங்க, நானும் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் இனிமேல் டெய்லி வராட்டா கூட வாரத்தில் ஒரு நாள் கேட்டால் வந்து எப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றம் கற்றுக்கொள்ள வாழ்க்கை